அனுமதி இல்லாமல் ஆரவின் போனை பார்த்தான். இது என்ன? யூடியூப் மியூசிக் சேனல்ஸா? இதுக்காக தான் நான் மார்க் குறையுது. முதல் முறையாக ஆரவ் கத்தினான். எனக்கு என்ன வேணும்னு நீங்க ஒருபோதும் கேட்டதில்லையே. ராஜேஷ் சீற்றமாக, எனக்கு தெரியும் எது சரின்னு. அந்த இரவு யாரும் சேர்ந்து சாப்பிடவில்லை. ஆரவ் ரகசியமாக ஒரு உள்ளூர் இசை நிகழ்ச்சிக்கு சென்றான். அதே இரவு ராஜேஷ்க்கு போலீசிலிருந்து அழைப்பு. உங்க மகன் ஸ்டேலில மயங்கி விழுந்துட்டான். டீஹைட்ரேஷன். ராஜேஷின் கைகள் நடுங்கின. மருத்துவமனையில் ஆரவ் கண்களை திருப்பிக் கொண்டான். ராஜேஷ் உறைந்து நின்றான். சுனிதா மெல்ல அழுதாள். அப்போது தாத்தா பேசினார். அவன் உடலை நீ கவனமா வளர்த்தாய். ஆனா அவன் மனசை யார் வளர்த்தது? வீட்டில். ஆரவின் அறைக்கதவுக்கு வெளியே ராஜேஷ் அமர்ந்திருந்தான். நினைவுகள் வெள்ளம்போல் வந்தன. தன் கனவுகள் பொறுப்பால் புதைந்த நாட்கள். தந்தையின் கடுமை. தோல்வி பயம். மெதுவாக அவர் சொன்னார், உன்னை பாதுகாக்க நினைச்சேன். ஆனா உன்னை கேட்க மறந்துட்டேன். ஆரவ் மெதுவாக கதவை திறந்தான். முதல் முறையாக அப்பாவும் மகனும் சேர்ந்து அழுதார்கள். ராஜேஷ் ஒரே இரவில் மாறிவிடவில்லை. ஆனால் இப்போது அவர் கேள்விகள் கேட்கிறார். சுனிதா பேசத் தொடங்கினாள். ஆரவ் படித்தான். இசையையும் சமநிலையோடு பயிற்சி செய்தான். தாத்தா சிரித்தார். ஏனென்றால் குடும்பங்கள் சண்டையால் உடைவதில்லை, மௌனத்தால் தான் உடையும். பெற்றோர் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும், கட்டுப்படுத்த அல்ல. குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும், வெறுக்க அல்ல. அன்புக்கு பயம் வேண்டாம், கேட்கும் மனம் வேண்டும்.